ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 1 kg வெயிட் வர வெண்ணிலா கேக்கை வந்து எப்படி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணுறது, நாசில் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 1 kg வெண்ணிலா ஸ்பஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி பேஸில் க்ரீம் தடவும்போது ஐசிங் பண்ணும்போது கேக் நகராமல் இருக்கும். இப்போ இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.25 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் லேயராக கொடுத்துக்கலாம். பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு இந்த மாதிரி க்ரீம் ஃபில் பண்ணும்போது க்ரீம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் லேயர் கேக்கு வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே நான் எதுவுமே ஃபில்லிங் சேர்க்கலை. ஏன்னா இது வந்து ப்ளெயினான வெண்ணிலா கேக்கு, அதனால் நான் ஃபில்லிங் சேர்க்கலை. இதே மாதிரியே நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணிக்கலாம். தேர்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஃபைனல் கோட்டிங்க்கு க்ரீமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணிக்கலாம். கேக்கை ஃபைனல் கோட்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கலர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் செஃப் மாஸ்டரோட ராயல் ப்ளூ கலர் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நமக்கு கிடைக்கும். க்ரீமில் கலர் சேர்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஜெல் கலராக சேர்த்துக்கோங்க. லிக்விட் கலர் சேர்த்திங்கன்னா க்ரீம் வந்து சீக்கிரமாக லூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ளூ கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலரை வந்து அங்கங்கே கேக்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம்.
கடைசியா இந்த கேக்குக்கு மேல வந்து ஒரு ஸ்பேச்சுலா டிசைன் தான் குடுக்க போறேன். அதுக்காக ஸ்பேச்சுலாவ வந்து கேக்குக்கு மேல மெதுவா டச் பண்ணி, டர்ன் டேபிள வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, இந்த மாரி ஒரு டிசைன் கிடைக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, கேக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண தெரியல அப்டின்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் குடுக்கலாம் கேக்ல. பார்க்கறக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இந்த கேக்குக்கு மேல கொஞ்சமா ஒயிட் கலர் சுகர் பால்ஸ் எடுத்திருக்கேன். அத வந்து போட்டுக்கிறேன். இப்ப கடைசியா இந்த கேக்க வந்து இன்னும் சூப்பராக்கறக்காக கொஞ்சமா எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேஃபர்ஸ் தான். இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இத வந்து கேக்குக்கு மேல வச்சுக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளைஸ வந்து கேக்குக்கு மேல வைக்கும்போது லைட்டா பெண்ட் பண்ணிட்டு வச்சோம்னா, அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வெனிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோட உங்கள பார்க்குறேன்.